ஆரம்பிக்கலாங்களா? அட போங்கடா! ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி, ஹை குவாலிட்டி வீடியோலாம் யூஸ் பண்ணி வீடியோவ எக்ஸ்போர்ட் பண்ணா, அது லோ குவாலிட்டியா வருது. இத எப்படி சரி பண்றது? அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இதுக்கு நீங்க நெறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. வெப்சைட்ல போட்டிருப்பீங்க. இல்லன்னா எடிட் பண்ற ஆப்லயே ஹை குவாலிட்டி வீடியோஸ் யூஸ் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் உங்களுக்கு அது ஒர்க் ஆகல அப்படின்னா, நான் உங்களுக்காக ஒரு ஆப் வந்து குடுத்துருக்கேன். அந்த ஆப் என்ன? அதுல எப்படி நம்ம யூஸ் பண்றது? இந்த அப்ளிகேஷன்ல எடிட் பண்றது மூலியமா என்ன யூஸ் இருக்கு? அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒரு எடிட்டரா இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டா இருக்க இமேஜ் குவாலிட்டி அப்படின்ற அந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். பட் இங்க இருக்க இந்த ஆப்ஷன்லாம் நான் உங்களுக்கு என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம இமேஜ் குவாலிட்டிக்குள்ள போயிரலாம். இந்த இடத்துல ஏஐ ரீப்ளேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இத நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்றது மூலியமா அதோட குவாலிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்றது மட்டும் இல்லாம, ஏதாவது ஆப்ஜெக்ட் நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா கூட அத சேஞ்ச் பண்ணலாம். இத நான் நெக்ஸ்ட் வீடியோல இத எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது மாதிரி சொல்றேன். உங்களுக்கு வீடியோ வேணுமான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ஜென்ரேட் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? நம்ம ஃபோட்டோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு பேக்ரவுண்ட் வந்து இதை செட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கட் வீடியோ பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோட பேக்ரவுண்டே ரிமூவ் பண்ணி கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் பண்ணுறது. ஒரு வீடியோவில் வாட்டர் மார்க் இருக்குன்னா அது ரிமூவ் பண்ணுறது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். அது என்னன்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். வீடியோ பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண முடியுதா, வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ண முடியுதா அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்போ நீ டெஸ்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்கலாம். நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டேன். அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா இந்த அப்ளிகேஷனை வச்சு இன்னொரு வீடியோ நான் பண்ண போகிறேன். அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது, இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத டீட்டெயில்டாக சொல்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணுமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றதையும் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இமேஜ் குவாலிட்டி அப்படின்றதுக்குள்ளே நம்ம போய்க்கலாம். அதில் அல்ட்ரா ஹெச்டி அப்படின்றத நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஏஐ ரிப்பேர் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணாலும் ஓகே. கீழே பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா ஹெச்டி அப்படின்றது இருக்குது. இப்போ ஏஐ ரிப்பேரில் பார்த்தீங்கன்னா இந்த டெமோ வீடியோவில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாலே ஹெச்டி 4K அப்புறம் கலர் ஆப்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளே போயிட்டு பண்ண போகிறோம். இந்த மாதிரி இருக்க வீடியோவை தான் நம்ம குவாலிட்டியாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் ப்ரிவியூவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே அல்ட்ரா ஹெச்டி அப்படின்றத வந்து நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்கிற ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா ஹெச்டியில் போயிட்டு ஒரு வீடியோவை என்ஹான்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. என்ஹான்ஸ் பண்ண வீடியோவை ஏஐ ரிப்பேருக்குள்ளே போட்டு அதை ரிப்பேர் பண்ணுறது மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா வீடியோ பக்காவாக வரும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு குவாலிட்டி சேஞ்ச் ஆயிருந்தது இல்லையா? அந்த அளவுக்கு குவாலிட்டி உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ட்ரை நவ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு வீடியோ வந்து இதில் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அது என்ன பண்ணுது அப்படின்றத பாருங்கள். கொஞ்சம் நேரம் வந்து ப்ராசஸ் பண்ணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுங்கள், என்ன மாதிரியான வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அதை அப்லோட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நானும் இப்போ வெயிட் பண்ணுறேன். ஓகேவா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் ப்ரிவியூலேயே இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ஒர்க் ஆகுதா, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதோட நிற்க போதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னொரு ஆப்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, அதை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏஐ ரிப்பேர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து டச் பண்ணிக்கோங்க. அதில் ட்ரை நவ் கொடுத்து ஒரு வீடியோ, அதாவது இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லையா, அந்த வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அந்த வீடியோ நம்ம இதில் அப்லோட் பண்ண உடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இமேஜோட குவாலிட்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். இப்போ குயிக்னு இருக்கு இல்லையா, இமேஜோட குவாலிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா இமேஜோட குவாலிட்டி அகைன் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அல்ட்ரா ஹெச்டிக்கு வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு இதோட செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது எக்ஸ்போர்ட் ஆகி வர டைம் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட் நீங்கள் பேசிக்லேயே வச்சு ட்ரை பண்ணுங்கள். நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1080 எனக்கு ரெசல்யூஷன் கிடச்சா போதும். அதே மாதிரி இங்கே நைட் வியூ இருக்கு இல்லையா, அது எனக்கு வேண்டாம். இன்டர்போலேஷன் அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து இருக்கட்டும். அதே மாதிரி டினாய்ஸ் அப்படின்றத வந்து நான் எனபிள் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கலர் என்ஹான்ஸ் இருக்குல்ல, அதையும் வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், அந்த டிக் மார்க் கொடுக்குறேன். அந்த டிக் மார்க் நம்ம கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும். கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் ஓகேடா, இந்த அப்ளிகேஷனை இப்போ எப்படி தான் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப சிம்பிள். tamilveeratek.comனு கூகுளில் சர்ச் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் சர்ச் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோட ஐடி அதில் டைப் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். இந்த போஸ்ட் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இதை வந்து பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா ஆட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் இது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நான் பேக்ரவுண்டில் ரன் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒர்க் ஆகலை, ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு.
ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒர்க் ஆகுது, அதாவது இந்த ஆப்ஷனில் பண்ணும்போது சூப்பராக ஒர்க் ஆகுது. அதுதான் நீங்கள் ஸ்டார்டிங் ப்ரிவியூவில் நான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை தான் போட்டு காமிச்சிருப்பேன். அதை பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த வீடியோவே கண்டினியூ பண்ணியிருப்பீங்க. ஸோ இது நல்லா தான் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு மற்ற ஆப்ஷன்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.